காலி அடிப்பாங்களா? சங்கை எவனோ ஒரு உரைத்து விட்டான். ஆகையினால் வாதாபி சபருக்கு சென்றவன் தோல்வியோடு வர போயிருந்தான் கிடையாது. அப்படியாவது வெற்றியோடு தான் வர வேண்டும். என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் சிவசங்கை உடைத்தது வாதாபி கூடாது. அப்படி என்றால் வாதாபி ஒருவரையும் இருக்கிறேன். அந்த சமரிலே என்னுடைய அண்ணை உரைத்தார். நிச்சயமாக எனக்கே வெற்றி என்று தற்போது என்னுடைய அன்னையை சந்தித்து மறுபடியும் ஆட்சி பெற்று செல்வோம். அம்மா, நான் சமரிக்கு செல்வதற்கு முன்பதாக மறுபடியும் தங்களிடம் ஆட்சி பெற்று செல்லலாம் என்று ஓடி வந்தேன். ஆனால் உங்களுடைய முகமோ அன்றே மலர்ந்த செந்தாமரை போல் பூத்துக் கொள்கின்ற உங்களுடைய முகம் இன்றைய மாற்றத்தோடு என்ன காரணம்? ஆனால் நீ சமருக்கு சென்ற இடம் வெற்றியா தோல்வியா அதை நான் இன்னும் சமரிக்க செல்லவில்லை. நான் சமருக்கு சென்றால் எனக்கு வெற்றிதானே. என்னை மன்னித்து விடுவதாவே நான் மன்னிக்க வேண்டுமா? உன் படையடைத்து உயிரோடு உயிர் பெற்று வந்ததா? அதற்கு காரணம் என் கரத்தில் இருந்த சிவசங்கி. அதுதான் அந்த சிவசங்கி என்ற கொடுப்பாவையை உடைத்து விட்டார். சிவசங்கி இல்லை என்றால் என்னுடைய படையை திரும்பவும் வெற்றினை காலாது. அப்படி இருக்கின்ற நாட்டு போய் விடுவேன். இந்த சிவசங்கை காப்பாற்ற தெரியாத உனக்கு நீ எப்படி என்னை காப்பாற்றுவாய்? உன்னுடைய தலைகளை காப்பாற்ற முடியவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த சிவசங்கி உடைய கரத்தை விட்டு பிரிந்தவுடன் என்னை நானே எப்படி காப்பாற்றிக் கொள்ள போயிருந்தேன். என்னுடைய படைகள் அத்தனையுமே அழிந்து போனதை மீண்டு வந்து விட்டது. எத்தனை பேர் ஆனந்தம் கொண்டேனும் அத்தனை மண்ணாக்கோட்டை அத்தனையுமே மண்கோட்டையாக இதற்கு காரணம் நாட்கள் யார் தெரியாது.
என்ன நானே காப்பாத்திக்கிறேன். உன் தயவு எனக்கு தேவையில்லை. என் முகத்தை தெரிஞ்சுக்கோ. நபதாபி போடியே. வண்டியா இறுதியிலே நீயா நானா நெருக்கி நெருக மோதி தெரிந்து கொள்ளும் பாடாரே. ஓடி சென்ற வாதாபியாகப்பட்டவன் மீண்டும் சமரைக்கு வருவான் என்று எதிர்பார்த்த வண்ணமாக காத்திருக்கின்றேன். எங்கு சென்றிருக்கின்றான் என்று ஒன்றுமே புரியவில்லை. காய்ச்சது அதே வீர வண்டியா முதல் நானோ தோல்வி அடைந்து ஓடிவிட்டேன். இப்பொழுது உனக்கு எனக்கும் இறுதியான சமர். முடிந்தால் வாடா கரமோடி கர புஜத்தோடு புஜம் நீயா நானா என்றா பார்த்து உன்னிடத்திலே நான் ஓடுகின்றனா அட சொல்ல தகுமா பாவம் பார்ப்பதற்கு சிறியவனாக தெரிகின்றார். ஆசிரியர்களுக்கு அரை புத்தி என்று உரைப்பார்கள். அரை புத்தியோடு இப்படி அலறிக்கொண்டு பேசுகின்றால் ஆகையால் உங்களை மன்னித்து வைத்தேன். இறுதியாக உரைக்கின்றேன். என்னுடைய அன்னை காமாட்சியானவள் இந்த உலகத்தை படைத்தவள். சக்தி ஒன்று சமயம் 16 இந்த உலகத்திலே எண்ணற்ற அவதாரங்களை எடுத்து வளர்ந்த காமாட்சி அம்மையானவள் செய்தவை அனைத்துமே தவறு என்று என்னுடைய அன்னை காமாட்சி அம்மனின் பாதத்தை நீ பணிந்து விட்டால் நீ உயிரோடு வாழலாம். நானும் உனக்கு மன்னிப்பு அளிக்கின்றேன். அன்னையை படித்து பேசினார். இதே இடத்தில் உனக்கு வரலாம். யாருடைய பாதம் நான் பணிவதா? அந்த காமாட்சி யாரடா? அந்த காமாட்சி என்பவன் யாரடா? அவளை இனி விருந்தாளியே ரீங்காரத்துள்ளி இனி விருந்தாளி பாசமிகு காட்டும் பாசமிகு தாயும் கோடி நலன் கூட்டும் குணமயிலை மாயி குணமயிலை மாயி பாசமிகு காட்டும் பாசமிகு தாயும் கோடி நலன் கூட்டும் குணமயிலை மாயி குணமயிலை மாயி பாட்டு ஒரே பாட்டு நான் பார்க்கவே இல்லை டக்குன்னு பக்கம் பதக்கி ஓடிங்கிறேன். தூளம் ஏத்தும்படி ஜோதி கலத்தாரி தூளம் ஏத்தும்படி ஜோதி கலத்தாரி புகியேற்றுகின்ற புகித புகத்தாரி புகியேற்றுகின்ற புகித புகத்தாரி பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி கோடி நலன் கூட்டும் குணமயிலை வாயி குணமயிலை